அவன் தான் உன் சக்கரத்தி மகன். அக்கா தம்பி மேலதான் இருப்பாங்க. அப்பா வராங்க. எங்கடி உன் தம்பி? இங்க வரலீங்களே. எங்க போனா? நான் பாக்கலையே. நீங்களா என்ன பண்றீங்க? என்னுடைய உத்தரவு இல்லாம அவனை வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? எங்க போனா என்ன ஆச்சு? மடப்பயன் என் மானத்தையே வாங்கிட்டான். மலையப்பா மர மாதிரி நிக்கிறேன், என்னையா நடந்துச்சு? என்ன நடந்துதான்? நடந்ததை நான் சொன்னேன், தூக்கு போட்டுட்டு தொங்கும். யாரையா? யாரு? நானு, ஐயா, நீங்க. நான் ஏயா தொங்கணும்? ஆமா, நீங்க ஏன் சாகணும்? ஜமீன்தாருக்கு 2ஆம் தரமா வந்தீங்க. உங்க வயத்துல ஒரு பூச்சியோ புழுவோ கிடையாது. மனுஷன் காலாகாலத்துல போயிட்டாரு, நீங்களும் விரைவாயிட்டீங்க. நீங்க சாகலாமா? சரி சரி, விஷயத்த சொல்லு. விஷயம் அவ்வளவுதாம்மா. ஐயா மேடையில பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தம்பி அந்த பக்கம் வந்துருச்சு. அங்க இருந்த கூலிகார பையெல்லாம் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, இவருதான் நம்முடைய உண்மையான ஜமீன், இவன் இருக்கிறான ஒரு பிச்சைக்கார பையன், எதிர்காலத்துல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு ஓடுனாலும் ஓடிடுவான், அப்படி இப்படின்னு பேசினா. அக்கா அவன் வெளியே போகவே மாட்டான். உயிர் எடுத்துருவேன். போ அந்த பக்கம். வேண்டாங்க. மாமா அடிக்க வேண்டாப்பா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. நீ சொல்லுடா. போக மாட்டேமா. ஜாக்கிரதை. இனிமே போனே உன்னை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரை கொண்டுடுவேன். ஆமாண்டா தம்பி, அதான் சரி. ஜென்மத்துக்கு பால் வேற. அம்மா, அம்மா, அப்பா, நான் வந்துடுறேன்ப்பா உங்களோட. அப்பா, எங்க என்னால இருக்க முடியாதுப்பா. நான் வந்துடுறேன். மாமா, இது என்ன வருது? இப்படி வா இங்க. மீனா, மீனா, நீ எங்கம்மா வந்த? ஏன் வந்த? நீயும் வந்த. நான் வந்தேன். நீ போய் படுத்து தூங்குமா. வரமாட்டேன். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. நான் அனாதம்மா. நான் சாகிறது தான் எனக்கு சந்தோஷம். போய் எங்க அப்பா
அப்பா அடிச்சது அதனாலதான் நான் சாக போறேன். இல்லம்மா, நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம்? நான் சாகறதாமா நல்லது. நானும் உங்க கூட சாகுறேன். ஐயோ மீனா, நீ என் உயிர், நீ சாகக்கூடாதுமா. நீ என் உயிர், நீ சாக கூடாது. வா மாமா. சொன்னா கேளுதுன்னா சத்தம் வராம நீ போ. வா மாமா. சத்தம் வராம நீ போய. வா மாமா. மீனா படுத்துக்கம்மா. நீ படு மாமா. வேண்டாங்கல்ல, நீ படுத்துக்கம்மா. நீ படு மாமா. சொன்னா கேளு. அம்மா அம்மா. என்னம்மா ரெண்டு பேரும் இன்னும் தூங்கலையா? தூங்குறா, நீ போய் படு. அம்மா போவாங்கம்மா. நான் இருக்கேன், பயப்படாதீங்க. பலே பலே, குத்து குத்து. நிஜமாத்தான் அடிக்கிறாங்க. நிஜமாவே அடிக்கிறேன். கட் கட் கட். போப்பா புடி. அட போப்பா. கட் நீங்க சொன்ன மாதிரியே அடிச்சு தீர்த்து கட்டிட்டேன். என்ன எல்லாத்தையும் இப்படி போட்டு கடிச்சிட்டேன். என்ன பண்ண? அடிச்சிட்டேன். நீ அவரே கேளு. ஏன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அடிச்சு தீர்த்து கட்டணும்னு. ஆனா சில பசங்க ஓடிட்டாங்க. பாருங்க சார், நீங்க வேஷம் கொடுத்தீங்க. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க தானே துரத்தணும். திருத்தணும் திருத்தணும். நடிப்பையா இது? எல்லாரையும் ஆம்புலன்ஸ் கொண்டு போறாப்புல அடிச்சு படுக்க வச்சு விட்டா. ஏய் பிரச காட்டு, பரிசு தானே. அவர் காலை ஓடி. உங்க ஃபைட்டர் இல்ல, உங்க ஃபைட்டர் ஃபைட்டர் சொன்னாரே. அவர் வேஷம் கொடுக்க சொல்லுங்க சார். காலை விடுங்கப்பா. காலை விடுங்க. காலை விடுங்க. இந்த வேஷத்தை நானே போட்டுக்கிறேன். வேஷமா? உன் மூஞ்சி மோகர கட்டை பிரச காட்டிட்டு போய் என்ன சொன்ன? வேஷம் சார், நான் நல்லா டைலாக் பேசுவேன். எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் கொடுங்க சார். உனக்கா? நீ அவன் கூட வந்த ஆளு தானே? அவன் கிடக்கா சார் குருடன், முரடன். உன் பரம்பரைக்கே நான் கொடுக்க மாட்டேன். சார் எனக்கு கொடுங்க சார். இங்க பாரு, ஹே, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டான். நீ எவங்கிட்டையும் உர வாங்க போற. அந்த வேஷம் கொடுங்க சார். நீ இப்ப போறியா இல்லையா? கொடுங்க சார். மாஸ்டர் என்னன்னு கவனிச்சு அனுப்பு. கவனிக்கிறதா? அவர் தான் கவனிச்சுட்டு போயிருக்கா, அப்புறம் நீங்க என்ன சார் கவனிக்க போறீங்க? என்ன சொன்ன? சார் சார் பஸ் சார். இந்த டைரக்டர் என்னடா சொல்றான்? சொல்றான் போன உன்னை விட்டு இந்த முரட்டுத்தனம் போவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறேன். உன்னால எனக்கும் மூளை போச்சு, வேலை போச்சு. ஏய் போனா போதுடா, எத்தனை ஸ்டுடியோ இருக்கு, போய் அப்படி நின்னா கொடுத்துட்டு போறான் வாசப்படல. ஆமா, எல்லாம் நம்ம சொந்த வீடு பாரு, ரேடியோ ஸ்டுடியோ. ஏய் குளர்வாயா, சொந்த வீட்டுல தான்டா அம்மா அப்பாவுக்கு பயப்படணும். ஏ உங்க அம்மா. அடடே, ஏமா நீங்க இங்க வந்தீங்க? ஏன்டா இளங்கோ, வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னடா செய்யற? வேலை கிடைச்சதே, கையோட படுத்தாச்சு, கெடுத்தாச்சு. சரத்தா உன்னோட சேர்ந்தாரு இல்ல, அவன் எப்படி உருப்படுவான்? சொல்லுங்க. அத்தை, என் பேச்சுக்கு வராத. வேணா உன் மகனை மடக்கி வை, அடக்கி வை. நான் பொல்லாதவன். ஆமா. ஏய், எங்க அம்மாவை ஊரை எழுத்து பேசுறதுல நீ எழுத்து பேச வேண்டாம். விடுடா அவனே, எதுக்கெடுத்தாலும் உடனே அடிதானா? அதேதான், அதே அடியில தான் இப்ப 4 பேர் என் மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஊரு சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஐயோ அதெல்லாம் இல்லமா, இந்த சினிமாவில நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அம்மா, இந்த பாவி பசங்க சாப்பாடு கூட போடாம போயிட்டாங்க. பசிக்குதுமா. உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து? சாப்பிடவா? என்ன சரிம்மா. சமையல்? அடுத்த சந்திப்பு எப்போ? ஏய், இனிமே என் மகனோட சேர்ந்து காலை முடிச்சு விடுவேன். ஜாகிரதை. வாடா நீ.